ஒரு மனிதனுக்கு ஸ்கின்ல இந்த சோரியாசிஸ் வருகிறது. இதுக்கு என்ன காரணம்? இதை எப்படி சரி செய்வது? ஒரு மனிதன் ஜாதகத்தில் கேது கெட்டு போனால், சூரியன் புதன் செவ்வாய் சேர்ந்தார், இந்த 2 காம்பினேஷன் இருக்கும் பொழுது இதை சனி பார்த்தால், இதை கேத்துவை சனி பார்த்தாலோ இந்த சூரியன் செவ்வாய் புதனை சனி பார்த்தாலோ இவர்களுக்கு இந்த சோரியாசிஸ் நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். ஏனென்றால் புதன் தான் நம்முடைய ஸ்கின்னுக்கு அதிபதி. அதே போல் கேத்துவும் ஸ்கின்ல வர அலர்ஜிக்கு அதிபதியா. இந்த 2 காம்பினேஷனும் ஒரு மனிதன் ஜாதகத்தில் கெடும் பொழுது, இப்பொழுது சூக்ஷ்ம சீக்ரெட் வாஸ்து சொல்கிறேன். ஒரு வீட்டில் 4 திசை இருக்கு இல்லையா, ஒவ்வொரு கார்னர்லேயும் ஏதாவது தண்ணி இருக்கும். ஒரு கார்னரில் டேப் இருக்கும், ஒரு கார்னரில் கிணறு இருக்கும், ஒரு காலத்தில் டாய்லெட் பாத்ரூம் உடைய சம்ப் இருக்கும் அல்லது டாய்லெட் பாத்ரூம் இருக்கும். ஒரு காலத்தில் ஒரு கார்னரில் கிச்சன் இருக்குது, அதோடைய டேப் இருக்கும். 4 கார்னர்லேயும் தண்ணி இருக்கும். இந்த மாதிரி வீட்டில் இவங்களுக்கு தான் சோரியாசிஸ் வரும். யாருக்கு இருக்குது? நீங்கள் எல்லோரும் உங்கள் வீடை கவனித்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விஷயம் புரியணும். என்ன செய்தால் இது சரியாகும்? அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது. இவங்க படுக்கிற அந்த பெட் எல்லாமே வெயில் காலத்துலேயும் வெயில் வரும் பொழுது சூரிய வெளிச்சத்தில் வைக்க மாட்டார்கள். அப்படியே பெட்லேயே தூங்குவாங்க, ஏஞ்சிக்குவாங்க. டார்க் கலர் பெட்ஷீட் அதிகமாக இருக்கும். இவங்களும் டார்க் கலர் அணிவாங்க. பொலஸ்ட்ரால் உடைய துணிகள் அதிகமாக அணிவாங்க. இப்போது இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் பொழுது இந்த நோய் அதிகமாகும். என்ன செய்தால் இந்த பிரச்சனை குறையும்? பாருங்கள், மீண்டும் சொல்கிறேன். இதுக்கு முன்னே ஒரு பரிகாரம் சொன்னேன். அது மாதிரி பகவான் சூரியனை கும்பிட்டால் ஸ்கின் டிசீஸ் கம்மியாகும். சூரிய காயத்ரி ஜபிக்க வேண்டும். சூரிய பகவானுக்கு தண்ணீர் விட வேண்டும். ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் படிக்க வேண்டும். அதுக்கப்புறம் நீங்கள் புதன்கிழமை பகவான் விநாயகரை கும்பிட வேண்டும். நம்மளால் யாருக்காவது ஏதாவது பொருள் தானமாக கொடுத்தால் நல்லது. என்ன பொருள்? சாப்பாடு உடைய உணவில் ஸ்வீட்டை எல்லோருக்கும் கம்மி புதன்கிழமை தானமாக கொடுக்க வேண்டும். பச்சை பயிர் செவ்வாய்க்கிழமை தண்ணியில் ஊற வைத்து புதன்கிழமை காலையில் பறவைகளுக்கு கொடுத்து கொண்டே வந்தால் கண்டிப்பாக இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.